ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மே மாதத்தினுடைய 3ஆம் வாரத்தில் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் இந்த இணையதளத்தின் வாயிலாக, இந்த யூடியூப் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீட்டிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லி அநேக கவலையோடு வேதனையோடு இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை 48 நாட்கள் கடந்து போய்விட்டதே, எப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லி ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி வாரமாக இருக்கும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஊரங்க உத்தரவை தளர வைத்து வருகிற நாட்களில் நம்ம ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் தேவனிடத்தில் கேட்க போகிறோம். இந்த நாளில் கூட விசேஷமாய் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, நம் பாடுகிற பாடலை ஆராதனை வேலைகளில் அவருடைய பிரசனத்தை உணரும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து இந்த காலவேளையில் ஆண்டவரே நீங்கள் என்னோடு இடைப்படுங்க, என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். அப்படியே ஒப்பு கொடுத்தவளாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடினவளாக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதத்தினுடைய 17ஆம் தேதியில உங்க சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. எங்களுடைய ஆராதனை நேரங்களில் உங்களுடைய கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்க பிரசனத்தை நாங்கள் உணர உதவி செய்வீராக. எங்க நாமத்தினால் 203 பேர் கூடியிருக்காங்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்களித்த அருமை தேவன், விசேஷமாய் இந்த இடத்துல இந்த காலை வேளையில அவங்க எங்க கூடியிருந்தாலும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்களோடு நீங்க இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவங்களோடு நீங்க பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல டெக்னாலஜிக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய சமூகம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஏசப்பா அநேக கவலைகளோடு, வேதனைகளோடு, பயத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அவருடைய பயங்கள் நீங்கத்தக்கதாய், அவருடைய கவலைகள் மாறத்தக்கதாய் இந்த நாள் அவர் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாய் அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசேஷமாய் இப்போ நம்ம ஆராதனை கடந்து போகிறோம். நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகன் நித்தின் அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாமத்துக்கு மகிமையாய் பாடலை பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எந்த கண்மலையானவரே என்ற பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள் கடந்து போகிறோம். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி தேவன் நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமேன். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கு பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு விஷயம் சமூகத்தில் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக நீங்கள் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஒரு தாய் போல தேற்றுகிற தேவனே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ உன்னதர், பெரியவர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே மனமிருங்கும் தேவன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், நம்ம ஒருபோதும் தள்ளாடக்கூடாத தேவன். நம்ம அம்மா அப்பா கைவிட்டாலும், தாய் தகவல் கைவிட்டாலும், இந்த உலகம் நம்மளை கைவிட்டாலும் நம்மை அன்போடு அரவணைக்கிற ஒரே தேவன். கரம் பிடித்து நடத்துவார், கண் மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண் மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 Hallelujah. எனக்காக
மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், நம்மளை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வரும்போது அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அந்த தேவனுக்கு கொஞ்ச நேரம் நம்ம வாய்களை திறந்து இந்த காலை வேளையில் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஒரு விஷயம் எல்லாரும் அவருடைய பாடுகளை உணர்ந்து அவருடைய அடிகளை உணர்ந்து, அவர் நமக்காக அநேக அடிகளை பட்டு மனுஷ ரூபம் எடுத்து வந்தவர், நமக்காக பல அடிகள் பட்டு நம்மை அன்புடன் பார்த்தவர், சிலுவையில் கூட நம்மளை ஏங்கி பார்த்தவர். ஒரு விஷயம் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாம். நம்மை சிறு வயது முதல் இந்நாள் வரை பாதுகாத்து கொண்ட தேவன், இந்த உலகமே இந்த வைரஸால் இதுவாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய இரத்த கோட்டைகளில் மூடி மறைத்து கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு நோய் நொடி கூட அணுகாதபடி நம்மளை இந்நாள் வரையிலும் இரத்த கோட்டைகளில் மூடி மறைத்து கொண்டார். அநேக பேர் பசியினால் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தாலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து போஷித்த தேவனுக்கு ஒரு விஷயம் நன்றி சொல்லலாமா? அவர் செய்த நன்றியை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அவர் நம்மை மறந்துருந்தா இந்நேரத்துக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்து நின்றுக்க முடியாது. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. நம்மை அவர் அப்பான் கூப்பிட ஏங்கி இருந்தபோது அவர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்காக தந்தார். இந்நாளில் நம்ம அப்பா அம்மா கைவிட்டாலும் ஒரு நாள் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா கைவிட்டாலும் நம்ம அன்போடு அரவணைக்கிற தேவன் நம்ம ஒரு தேவன் மட்டுமே. ஒரு விஷயம் அவருக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம கருவியில் தெரிந்து கொண்டு இந்நாள் வரையிலும் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்து அதன் பாதையில் கொண்டு செல்கிற தேவன், ஒரு நாளும் அவரை விட்டு பின்வாங்காதபடி பாதுகாத்து கொண்ட தேவன். ஒரு விஷயம் அவருக்கு நன்றி செலுத்தலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி.
இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ பேசினதுக்காக உமக்கு நன்றி. நீரே இன்னும் மேலும் எடுத்து பயன்படுத்துங்க. அண்டை இந்த ஆராதனை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற, அநேகர் இதை காணும்படி கிருபை தாங்க. அண்டை இந்த நாளுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் தடையாக இல்லாதபடி இறைன்னு சுத்திகரிங்க. அண்டை மீதியான நேரத்தை நீங்கள் பொறுப்பேற்று வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு ஆராதனையில் நீங்கள் ஈடுபட கர்த்தர் கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது தேவனுடைய வசனங்களுக்கு கடந்து போகிறோம். உங்களுக்கு இருக்கிற இடத்துல உங்கள் வேதாகமத்தை கரங்களில் ஏந்தினவளாக வாசிக்க போகிற வசனத்தை கவனித்து தேவ பிரசனத்தை உணர்ந்து நீங்கள் செய்தியை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இடைப்படுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் நம்ம பாடின பாடல் கேட்டார் போல அவர் தாயை தேற்றுவது போல நம்மை தேற்றி நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். நாம் வாசிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை வாசிக்க போகிறதை கேட்க போறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நான் இப்படியாக போட்டிருக்கேன், கம்ஃபர்ட் ஃபார் த ட்ரபிள்ட் ஹார்ட். பாரமான இதயங்களுக்கு தேவனுடைய ஆறுதல். பாரமான இதயங்களுக்கு ஆறுதல் என்று சொல்லலாம். கம்ஃபர்ட் ஃபார் த ட்ரபிள்ட் ஹார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் இதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும்போது அநேகருடைய உள்ளத்தில் ஒரு பாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை வருஷத்தை தொடங்கின நம்முடைய வாழ்க்கையில் 5 மாதம் கடந்து விட்டதே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்போடு இருதயத்தில் கவலையோடு நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய இருதயத்துக்கு வேண்டிய ஆறுதலை நானோ இல்லை உங்களுடைய வேலையோ இல்லை உங்களுடைய பணமோ இல்லை உங்களுடைய கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரால் மாத்திரம்தான் அந்த இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், கம்ஃபர்ட் ஃபார் ட்ரபிள்ட் ஹார்ட். பாரமான இதயங்களுக்கு தேவனுடைய ஆறுதல் நிச்சயமாகவே உண்டு. வாசித்த இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே, தன்னுடைய 3 வருடம் ஊழியங்களுடைய கடைசி நாட்களிலே அவர் இந்த வசனத்தை இப்படியாக சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய 13ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அவருடைய அந்த லாஸ்ட் சப்பர், அவருடைய கடைசி ராபோஜனத்தில் தன்னுடைய சீஷர்களோடு அவர் உட்கார்ந்துருக்கும் போது தன்னுடைய நேரம் வருகிறது, பிதாவின் இடத்துல போகிற அந்த நேரம் வரப்போகிறது என்பதை அறிந்து அவரை மிகவும் கலக்கமுடையவராய் தன்னுடைய சீஷர்களிடத்தில் சம்பாஷிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 13ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு கால்களை கழுவி விட்டு தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி அங்கே காட்டி கொடுக்க போகிற யூதாசை குறித்து ரொம்ப அழகாக அந்த இடத்துல வெளிப்படுத்தி விட்டு அவர் சொல்லுகிற ஒன்று பேன் ஒன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்று சொல்லி சீஷர்களை அவர் உற்சாகப்படுத்தி கொண்டு அவங்க இருதயம் கலங்காமல் அவர் இல்லாத நேரத்தில் பயந்து ஓடிடக்கூடாது என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கார். அப்போ பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் கூட இருப்பேன் அப்படின் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ 3 தடவை என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி. இதெல்லாம் அந்த 13ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பாஷணைகள் நடந்து கொண்டு வருகிறது. 14ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கி கொண்டிருக்க உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்தையும் பார்த்து அவர் சொல்லுகிற இந்த காலை வேளையில அவர் சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் 2 பாயிண்ட் இந்த காலை வேளையில உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். முதலாவது பாயிண்ட், ஃபெய்த் இன் கிரைஸ்ட் ப்ராமிஸ். தேவனுடைய
வாக்கு தத்தங்கள் மேல நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பும் போது, அவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது நிச்சயமாகவே உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன்னா, hope in Christ a promise. ஆண்டவராய் கிறிஸ்துவின் மேல உங்கள் நம்பிக்கை இருக்கும்போது, கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்க அந்த வாக்கு தத்தங்கள் மேல உங்கள் நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும். ஸோ முதலாவது நீங்கள் விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். இந்த இடத்துல வாசித்த இந்த பகுதியில் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஸோ முதலாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிற காரியம், கிறிஸ்துவின் வல்லமையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அந்த அந்த அழகா, ரொம்ப அழகா அந்த 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, நீங்க என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, பிலீவ் இன் ஹிஸ் பவர், அவருடைய விசுவாசத்தில், அவருடைய வல்லமையின் மேல உங்கள் விசுவாசம் இருக்கும் என்றால் உங்கள் இருதயம் எதை குறித்தும் கவலைப்படாது. இந்த நாட்களில் இந்த COVID-19 உலகமெங்கும் பொருளாதாரத்தில் மிகவும் தள்ளப்பட்ட நிலைமையில் அநேக நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படப்பட்ட அநேக நாடுகள் கஷ்டத்தில் என்ன பண்ண போகிறோம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்காங்க. அநேக சபையில் விசுவாசிகள் மாத்திரமல்ல, போதகர்களும் கூட எப்படி நடக்க, ஏறக்குறைய 6-7 வாரம் சபை நடத்த முடியவில்லையே, என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்காங்க. அநேகருடைய வாழ்க்கையில், ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு கணவராக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியா இருந்தாலும் சரி, எந்த விதமான எதிர்பார்ப்புகள் பார்க்கும்போது என்ன நடக்குமோ என்று சொல்லி பயத்தில் அவங்க எல்லாமே சோர்ந்து போய் இருதயத்தில் கலக்கம் உள்ளவளா இருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் வல்லமையில உங்க விசுவாசம் இருக்கும் என்றால் அவர் எதையும் உங்களுக்காக எனக்காக செய்வார் என்று நம்பும் போது கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் செய்து கொடுக்க அவரால் முடியும். இந்த இடத்துல முதலாவது நான் சொன்ன விரும்பின காரியம், faith in Christ promise. கிறிஸ்து இயேசுவினுடைய வாக்கு தத்தங்கள் மேல உங்கள் விசுவாசம் திரும்ப வேண்டும். இந்த விசேஷமான இந்த இக்கட்டான நாட்களிலே உங்கள் விசுவாசம் யார் மேல இருக்கு? ஒருவேளை உங்கள் பணத்தின் மேல இருக்கிறதா, இல்லை உங்கள் வேலையின் மேல இருக்கிறதா, உங்கள் தாளந்துகளின் மேல இருக்கிறதா, இல்லை உங்களை இதுவரை நடத்தின ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், குடும்ப அங்கத்தினர் மேல இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் இந்த காலவேளையில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கும்போது, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் மேல இருக்கும்போது உங்கள் இருதயம் நிச்சயமாகவே கலங்காமல் இருக்கும். அதே அந்த விசுவாசத்தினுடைய நம்பிக்கையில் ரெண்டாவது ஒரு பாயிண்ட், அங்க 2வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். 2ஆம் வசனம், அதே 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான கால வேளையில நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது ஒரு காரியம், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In father's house there are many mansions. ஸோ அவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பும்போது இந்த பூமியில் நீங்கள் வாழுகிற ஒரு சில நாட்களாக இருந்தாலும் அந்த நாட்களுக்கு மேலாக பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நீர் அவர்களோடு நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக, நித்தியமாய் அவரை துதிக்கும்படியாக, அவரை போற்றும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 14ஆம் அதிகாரத்தில் அந்த அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியில் வருகிற நாட்களில் அவர் சொல்லுகிற காரியம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். So he is going to prepare a house for you and me. உங்களுக்காக எனக்காக ஒரு நல்ல வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். ஏன்? அவர் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. அதை தான் அவர் விரும்பின காரியத்தினால் யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவருடைய ஆசை இதுவாய் தான் இருந்தது. வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அவருடைய அல்டிமேட் விருப்பம், இந்த பூமியில கடந்து வந்து 3 வருட காலமாய் ஊழியம் செய்து சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டது ஒரே நோக்கம், அவர் இருக்கிற இடத்துல
நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா! எத்தனை அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த பரலோகத்தின் அனுபவத்தை நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் உங்கள் கவலைகள் மறந்து போகும், உங்கள் துக்கங்கள் மறந்து போகும். ஒருவேளை சோர்ந்து போய் இந்த காலவேளையில உங்கள் எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். இனி வரப்போகிற நாட்களில் ஒருவேளை 5 மாதம் கடந்து போயிருக்கலாம். இந்த 2020 ஒருவேளை பயந்த மாதிரி காரியங்கள் ஏற்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இதற்கு அப்புறம் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் வருகிற நாட்களிலே உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாகவே தேவன் அநேக விதத்தில் மாற்ற வல்லமையுள்ளவராக. காரணம் அவர் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு போவதற்கு அவர் விரும்புகிற காரியம் அதுதான். ஸோ இந்த இடத்துல இன் ஃபாதர்ஸ் ஹவுஸ் there are many mansions, அநேக வீடுகள், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. காரணம் நீங்களும் நானும் அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பும் போது அதை சுதந்திரிப்பதற்கு அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார். மூணாவது ஒரு காரியத்தை இதே பகுதியில் அந்த ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அந்த 2ஆம் வசனம் சொல்கிறார். அப்படின்னா இஸ் ஸ்டில் ப்ரிப்பேரிங் ஃபார் யூ அண்ட் மீ. அவர் அதை உங்களுக்காக எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் எந்தெந்த காரியங்கள்லாம் எனக்கு சரிப்படவில்லையே, ஒருவேளை நான் இருக்கிற வீடு சரியில்லையே, நான் அமைத்த என்னுடைய குடும்பம் சரியில்லையே, இல்லை நான் படிக்கிற ஸ்கூல் சரியில்லையே, இல்லை நான் வேலை செய்கிற இடம் சரியில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலவேளையில் ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியம் உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி, உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய இருக்கிற இடத்தை அழகாக கட்டக்கூடியவராக இருக்கார். ஒருவேளை உடைந்த உள்ளத்தோடு உடைந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களையே பார்த்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியம் இந்த காலவேளையில் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தை மறுபடியும் நிலைநிறுத்துவார், உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் நிலைநிறுத்துவார். ஒருவேளை சோர்ந்து போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், ஒருவேளை சுகவீனமாய் படுத்த படுக்கையில் இந்த கோவிட்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அது COVID-19 பாதிக்கப்படாதபடி அநேக வறுமையினாலும் கஷ்டத்தினாலும் பசியினாலும் பட்டினியினாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் உங்க இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும். ஸோ ஃபெய்த் இன் கிரைஸ்ட் ப்ராமிஸ், கிறிஸ்துவினுடைய வாக்கு தத்தங்கள் மேல உங்க விசுவாசம் இருக்கும்போது எதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். நமக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக்கப்படுகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். 2வது பாயிண்ட் நான் சொல்ல விரும்பின 2வது பாயிண்ட், ஹோப் இன் கிரைஸ்ட் ப்ராமிஸ். கிறிஸ்துவினுடைய வாக்கு தத்தங்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது, கிறிஸ்துவின் மேல உங்க நம்பிக்கை போகும்போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாசிக்க கேட்போம். அதே 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா! நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஸோ 2வது பாயிண்ட், எதன் மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். ஜீசஸ் கோயிங் டு கம் அகைன். அவர் திரும்ப வரப்போகிறார் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் என்றால், அதன் மேல உங்கள் நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு எது மேல இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை கிறிஸ்துவின் மேல உங்க நம்பிக்கை இல்லை என்றால் இந்த காலவேளையில உங்கள் நம்பிக்கையை அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்க வேண்டும். காரணம் அவர் திரும்பி வரப்போகிறார். அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கும்படியாக அவர் சேர்த்துக்கொள்ளும்படியாக வருகிறார். ரொம்ப அழகான வசனம் போட்டிருக்குது. நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஸோ கிறிஸ்துவின் மேல வச்சுக்கிற நம்பிக்கையில முதலாவது நம்பிக்கை அவர் திரும்பி வரப்போ, ஜீசஸ் going to come again. அவர் திரும்பி வரப்போகிறார். அவர் திரும்பி வரும்போது என்னை அவரோடு எடுத்துக்கொள்வார், என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வார். நான் அவரோடு நித்தியமாய் வாழப் போகிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்றால் வேற எந்த பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு லீஸ்ட் பாதரா மாறிடும். அதெல்லாம் நீங்க சொல்லலாம், ஐ டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் ஐ நோ whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த தேவனை நான் சார்ந்திருக்கிறேன். அவர் நிச்சயமாகவே அவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கேன். அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் மேல் நம்பிக்கை வைத்திருக்கேன். அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி நிச்சயமாகவே நீங்கள் சொல்ல முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது அதே 3ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிறப்பான வரவேற்பு. அவர் வந்து உங்களை கூட்டிட்டு போகிறார் அப்படின்னா
அத்தனை பெரிதான ஒரு வரவேற்பு இருக்கும். Such a joy to see that Jesus is going to come again and take with you, and so that you will be welcomed in the heaven. பரலோகத்துல உங்களை அருமையாய் வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய விருந்து ஏற்படுத்தப்பட போகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு மிஷனரி பல வருடமாய் அங்க ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து வந்தார். அநேக வருடங்கள் அநேக இழப்புகள், தன்னுடைய மகனை இழந்து, தன்னுடைய மனைவியை இழந்து, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சுகத்தை இழந்து, ஆனாலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணினார். அவரை அனுப்பின அந்த மிஷனரி ஆர்கனைசேஷன் அவர் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் அவரை திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருந்தது. அவர் தேசத்துக்கு வரும்படியாக தன்னுடைய கப்பல் ஏறும்படியாக வரும்போது அந்த நாளில் அமெரிக்க பிரசிடென்ட் அங்கே வந்திருந்தாங்க. அநேக வரவேற்புகள், அநேக ஆட்டம் பாட்டங்கள் எல்லாமே இருந்தது. அப்பொழுது அந்த ஷிப்பில் அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட இந்த மிஷினரியும் டிராவல் பண்ணிட்டு வராங்க. இவர் யோசித்து கொண்டே பார்க்குறார், நான் இத்தனை வருஷமா இந்த ஊரில் ஊழியம் செய்தனே, இத்தனை வருஷ காலமாய் இந்த இடத்துல தியாகமாய் என்னுடைய ஊழியம் செய்தனே, என்னுடைய மனைவியை இழந்தனே, என்னுடைய பிள்ளைகளை இழந்தனே, எனக்கு ஒரு நாளும் ஒருவர் கூட இப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்கவில்லையே என்று சொல்லி யோசித்து கொண்டே அவருடைய பிரயாணம் ஆரம்பித்தது. அவர் பிரயாணப்பட்டு அமெரிக்க தேசத்தில் வந்து இறங்கின போது அநேக பிக் ஷாட்ஸ், எல்லா விதமான பெரிய ஆட்கள் வந்து அந்த அரசாங்கத்தின் சார்பாக பெரிய வரவேற்பு அந்த பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து திரும்பி வந்திருக்கார் என்று சொல்லி வரவேற்பு கொடுத்தார்கள். இவர் மிகுந்த சோகத்தோடு அந்த ஷிப்பை விட்டு இறங்கி அவருடைய வீட்டுக்கு போவதற்காக போகும்போது ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டார். அப்போ அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சனே, என்னை வரவேற்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஆவியானவர் அவரை பார்த்து சொன்னாராம், மகனே, நீ இன்னும் என் இடத்துக்கு வரல. Still you didn't return to my place. நீ என் இடத்துல வரும்போது அந்த வரவேற்பு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது சிறப்பான வரவேற்பு அங்கே உண்டு. அதை நம்ம நம்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்பதை நம்ப வேண்டும். அவர் இடத்துல போகும்போது நமக்காக ஒரு பெரிய சிறப்பான வரவேற்பு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே உண்டு. அதை யோசிக்கும் போதே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அதே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. நான் போகிற வழியை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ கடைசியா எதன் மேல, அதாவது அவருடைய நம்பிக்கை, அவர் கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்ற நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்காக எனக்காக ஒரு சிறப்பான வரவேற்பு உண்டு என்பதை நம்ப வேண்டும். மூணாவது, அவர் அங்கு போகிற வழியை, அது நிச்சயமானது. அங்க போகிற the road which leads to heaven is sure. அங்கே போகிற வழி அது நிச்சயமானது. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான ரோடு ஒர்க் நடக்குது, நோ டைவர்ஷன், டேக் அதர் ரோட், டேக் டைவர்ஷன், அப்படிலாம் எதுவுமே இல்லை. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும், அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவரோடு கூட பரலோகத்தில் நித்தியமாய் நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய மேன்ஷனில் நம்ம வாழ போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் அந்தின் மேலே நம்பிக்கை இருக்கா? உங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த பரலோகத்தின் அனுபவத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா? அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு யார் மேல இருக்கு? உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு யார் மேலே இருக்கிறது? நான் 2 காயின் சொன்னேன். ஃபெய்த் இன் கிரைஸ்ட் ப்ராமிஸ் வில் கம்ஃபர்ட் யுவர் ஹார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கு தத்தங்கள் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது அது உங்கள் இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஹோப் இன் கிரைஸ்ட் ப்ராமிஸ் வில் கிவ் கம்ஃபர்ட் யுவர் ஹார்ட். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்பிக்கை வைத்த தேவன் உங்கள் இருதயத்தை கலங்காதபடி பாதுகாக்க முடியும். உங்கள் இருதயம் இன்னைக்கு எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறது? ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை இந்த 5வது மாதத்தில் வந்திருக்கிறோம், என்னுடைய வேலை உடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளையுடைய எஜுகேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய பிஸ்னஸ் என்னவாக போகுதுன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி அநேக கலக்கத்தோடு இருக்கீங்களா? இந்த காலவேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காரணம், நீங்க அவரை விசுவாசிக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது
அவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த காலவெளியில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்கள் மேலே நான் விசுவாசம் வைக்க வேண்டும், உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நான் நிச்சயமாகவே சுதந்திரித்துக் கொள்கிறேன். எனக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற அந்த பெரிதான ஆசீர்வாதத்தில், அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க. என் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்தீங்களே, நீங்கள் இந்த சிலுவையில் எனக்காக மரித்து என்னுடைய பாவத்தை நீங்கள் கழுவினதுனால நான் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது இருக்கிற இடத்துல நிச்சயமாகவே ஆவியானவர் உங்களுடைய கரங்களை பிடித்து நடத்த வல்லமையுள்ளவராக்கார். இனி அடுத்து வரப்போகிற அடுத்த 6 மாதங்கள் அவர் உங்களை அருமையாக நடத்தி இந்த 2020 நீங்கள் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் அவர் நிச்சயமாகவே உன்னை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான நாளில உங்க சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து எங்கள் இருதயம் களங்கம் அடைந்ததா இருந்தது ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து நம்பிக்கையற்ற நிலைமையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. கடந்த 5 மாதம் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வறுமைகள், கஷ்டங்கள் மத்தியில நாங்கள் இருந்த போதிலும் இந்த நாளில நீங்க கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆறுதல் படுத்தினதுக்காக நன்றி. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தத்தங்கள் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் அப்படி செய்யும் போது நிச்சயமாகவே எங்களை கரம் பிடித்து நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராயிருந்தாலும் அவர்களோடு நீங்க இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு நீங்க ஆண்டவரே அவளை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவங்களுடைய பயந்த உள்ளத்தை நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய எல்லா விதமான கலக்கத்தின் இருதயத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க. அவளை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிரச்சனைகளோடு ஆண்டவரே எங்கள் தேசம் கலங்கி கொண்டிருக்கிறதே. என் தேவன் மனமிறங்கி எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆறுதலை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாளில இந்த COVID-19 மூலமாய் பாதிக்கப்பட்ட யாராயிருப்பார் என்றாலும் அவளுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை தெளித்து நம்முடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்துங்க. ஒருவேளை பலவீனமாய் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே நீங்க கரம் பிடித்து அவளை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள மற்ற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் எங்கள் சென்னை பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ரேப்பிடாக பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. விசுவாசிகளாகிய ஆண்டவரே நாங்கள் சபையாக நாங்கள் ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து சீக்கிரம் இந்த ஊரங்கு உத்தரவு தளரத்தக்கதாய், அது மாத்திரமல்ல உம்மை விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா காரியங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமையோட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நான் ஆண்டவரே எங்கள் காரியங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசேஷமாய் இந்த அருமையான செய்தி கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வர்ஷிப் நடத்தின நித்தினுக்காகவும் அது நம்முடைய இதை டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் வருகிற நாட்களில் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.